நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பரும். ஸோ நம்ம இன்றைக்கி ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்றைக்கி 2 மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறத கேளுங்க. எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நேற்று மேட்ச் பார்த்துட்டு. ஸோ அந்த மேட்ச் எப்படி போச்சுன்னு மட்டும் பார்த்துடலாம். நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் வந்து மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து சிஎஸ்கே வச்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு தான் சொன்னோம். நேற்று அதான் நடந்தது. ஸோ 2 பேருமே அவங்களோட கிளாஸ் காமிச்சாங்க. ஸோ மேட்ச் வந்து டெல்லியில் நடந்தது. அண்ட் டாஸ் வந்து மும்பை வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க சிஎஸ்கே. இன் மை ஒப்பீனியன் தே பிளேட் தர் பெஸ்ட் இன் பேட்டிங். அவங்க பேட்டிங் சூப்பராக பண்ணாங்க. மொயின் அலியும் டுப்ளஸியும் ஸ்டார்ட் கொண்டு வந்தாங்க. மொயின் அலி 58 ரன்ஸ் இன் 36 பால்ஸ் அடித்தாங்க. வேறு டுப்ளஸியும் 50 ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்புறமா வந்து 2-3 விக்கெட் டக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறமா ராயுடு சூப்பராக அடித்தாங்க. ராயுடு அடிச்சது தான் சூப்பராக இருந்தது. 27 பால்ஸ்க்கு 72 ரன்ஸ் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. அந்த ஸ்கோரே அப்படியே எலிவேட் ஆகிடுச்சு. மும்பை இந்தியன்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கன்னா 20 ஓவர்ஸ்க்கு 4 விக்கெட் வித் லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸில் 218 மேசிவ் ஸ்கோர் இது இந்த கிரவுண்டில். இட்ஸ் வெல் அபவ் பார். மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். ஏன்னா 10 ஓவர்லேயே அவங்களோட ஸ்கோர் வந்து 80-3 அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா பொலார்டு வந்தாங்க பாருங்க. அப்பா அடி பிரிச்சுட்டாங்க. எல்லா பாலையும் அடி பிரிச்சுட்டாங்க. பொலார்ட் மேட்ச் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஆடின 34 பால்ஸ்க்கு 82 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. இது சூப்பர் பேட்டிங் பொலார்ட் சைடில் இருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் பொலார்டு வந்து மும்பை இந்தியன்ஸை வின் பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் ஆச்சரியம். மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் 219 இன் for 6 in 20 overs. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்த மேட்ச் பை 4 விக்கெட்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது சிஎஸ்கே ஃபேனாக. ஏன்னா வந்து அவங்க சரியாக பவுலிங் பண்ணல. இந்த டெத் ஓவர்ஸில் நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க, நிறைய வைடு போட்டாங்க. ஆனால் பொலார்டோட ஒரு முக்கியமான கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க டுப்ளஸி. அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மேட்சே அப்படியே சேஞ்சாக இருக்கும். பட் ஆஸ் அ கிரிட்டிக் ஐ ஹேவ் டு சே Pollard did awesome batting. Pollard was the best batsman yesterday. சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. இந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பேட்டிங் பண்ணாங்க. It was really good last night. பட் என்ன சொல்கிறது, சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறது வருத்தமாக தான் இருக்குது. பட் மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்ச் பை 4 விக்கெட்ஸ். இதுதான் ஆக்சுவலாக ரியலி நடந்தது. ஸோ பொலார்டுக்கு அஃப்கோர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது. ஆனால் குட் ஃபைட் பை சிஎஸ்கே. ஆனால் மும்பை இந்தியன்ஸும் சொல்ல தேவையில்லை. அவங்க எப்போவுமே இந்த சிஎஸ்கே மேட்ச்னாலே அவங்க வந்து ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் விளையாடுவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜோஷோடு விளையாடுவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெறியோடு விளையாடுவாங்க. ஸோ பொலார்ட் ஹெல்ப் தர் டீம் டு வின் த கேம். அண்ட் அவங்க அந்த டீமுக்கு வந்து க்ரூஷியல் 2 பாயிண்ட்ஸாக இருக்கும். வேறு பாயிண்ட்ஸ் டேபிளில் மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் பாலில் தான் வின் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இது ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கணும். வின் பண்ணி அவங்க வந்து அவங்களோட அவங்க வந்து ஃபர்ம் லீட் வந்துருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கல. நோ ப்ராப்ளம். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி 2 மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். நீங்கள் ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் 2 ஆஃப் த பாட்டம் டேபிள் இருக்கிறவங்க தான் விளையாடுறாங்க. யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும். ஸோ மேட்ச் வந்து டெல்லியில் நடக்குது. ஸோ நம்ம ஹெட் டு ஹெட் பார்க்குறோம் இந்த 2 டீமுக்கு. இந்த ஹெட் டு ஹெட்டில் என்ன சொல்லுதுன்னா, சன்ரைசர்ஸ் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. வேற ராஜஸ்தான் வந்து வெறும் 6 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹஸ் தி அப்பர் ஹேண்ட் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். அவங்க ஒரே ஒரு மேட்ச் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ சன்ரைசர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிஎஸ்கேவோட ஒரு பெரிய மேட்ச்சில் தோத்தாங்க. சிஎஸ்கே வந்து அடி பிரிச்சுட்டாங்க சன்ரைசர்ஸை. இப்போ என்ன ஆச்சுன்னா, டேவிட் வார்னரை வந்து கேப்டன்சிலேருந்து ஏற்றுட்டு அவங்க வந்து கேம் வில்லியம்சனை கேப்டனாக போட்டிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். வேற ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க வந்து ரன் ரேட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவங்க மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் பெரிய மேட்ச்சில் தோத்தாங்க. ஸோ கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு ராஷித் கான் தான், வேறு யாரும் இல்லை. ராஷித் கான் இன்றைக்கி எப்படி போடுறாங்களோ அதை வச்சு தான் மேட்ச் இருக்குது. ராஷித் கான் சூப்பராக போட்டாங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு கேம் செட்டாக இருக்கும். இன்கேஸ் ராஷித் கான் ஓவரில் அவங்க அடித்தாங்கன்னா மேபி வந்து ராஜஸ்தான் பக்கம் ஸ்லிப் ஆகும் மேட்ச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிவிடுறேன் இந்த மேட்ச்க்கு. இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சன்ரைசர்ஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் சைடில் பேலன்ஸ் இருக்குது. வந்து மனிஷ் பாண்டே ரிட்டர்ன் கொடுத்து பார்த்தவங்க நல்லா விளையாண்டாங்க. ஸோ இதுதான் இந்த மேட்சோட ப்ரிவ்யூ. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம்.
ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லீட் மாதிரி இருக்கும். வேற டெல்லி வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போவாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக ஹெட் டு ஹெட் பார்த்துக்கலாம். ஹெட் டு ஹெட்ல என்ன சொல்லுதுன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஹேஸ் த பெட்டர் ஹேண்ட் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஹேஸ் த பெட்டர் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து 15 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. வேற டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 12 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. அவங்க லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட சூப்பர் மார்ஜினில் வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வேற டெல்லி வந்து அவங்க ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல, அவங்க சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. பிருத்வி ஷாலாம் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு KL-ராகுல் தான், வேறு யாரும் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 91 அடித்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவங்க நல்லா அடித்தாங்கன்னா பஞ்சாப் வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். இன்கேஸ் அவங்களால வந்து சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டாங்க KL-ராகுல, டெல்லிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா KL-ராகுல் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிளேயர் அண்ட் he can change the momentum of the game at any time. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸாக வச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி நான் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த மேட்ச் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys, I'll meet you in the next video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.